தங்கம் தமிழர்களின் வாழ்க்கையோடும் உணர்வோடும் இரண்டர கலந்த ஒரு உலோகம். ஆனால் கடந்த சில மாதங்களாகவே இந்த தங்கத்தின் விலை ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் குடும்ப பட்ஜெட்டை தலைகீழாக மாற்றி வருகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் புதிய உச்சங்களை தொட்டு இப்போது சந்தையில் ஒரு மிகப்பெரிய தலைகீழ் மாற்றம் ஏற்பட போவதாக பொருளாதார நிபுணர்கள் கணித்துள்ளனர். சர்வதேச சந்தையில் நிலவும் பல மாற்றங்கள் அடுத்த சில மாதங்களில் நகை பிரியர்களுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் மிகப்பெரிய சவால்களையும் அதே நேரத்தில் சில நல் வாய்ப்புகளையும் தரப்போகிறது. தங்கத்தின் விலை ஏன் இப்படி தாறுமாறாக எகிறுகிறது என்று பார்த்தால் அதற்கு பின்னால் பல உலகளாவிய காரணிகள் உள்ளன. உலக அளவில் நிலவும் புவிசார் அரசியல் பதற்றங்கள் மற்றும் போர் சூழல் காரணமாக பெரும் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான புகலிடமாக தங்கத்தை தேர்ந்தெடுப்பதே இந்த விலை உயர்வுக்கு முக்கிய காரணம். ஆனால் விரைவில் இதில் ஒரு மாற்றம் வரலாம். ஒருவேளை அமெரிக்க பெடரல் வங்கி வட்டி விகிதங்களை உயர்த்தினாலோ அல்லது சர்வதேச சந்தைகள் டாலரின் மதிப்பு வலுவடைந்தாலோ முதலீட்டாளர்கள் தங்கத்தை விற்றுவிட்டு மற்ற துறைகளில் முதலீடு செய்ய தொடங்குவார்கள். அது தங்கத்தின் தேவையை சட்டென குறைத்து உள்நாட்டு சந்தையில் அதன் விலையை அதிரடியாக வீழ்த்தக்கூடும். இந்த சூழ்நிலையில் திருமண விசேஷங்களுக்காக நகை வாங்க காத்திருக்கும் பொதுமக்கள் சில தந்திரமான யுக்திகளை கையாள வேண்டும். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். விலை இன்னும் ஏறிவிடுமோ என்ற பயத்தில் அவசரப்பட்டு இப்போதே மொத்த நகைகளையும் ஒரே நாளில் வாங்கிவிடாதீர்கள். வரும் மாதங்களில் தற்காலிகமாக விலை குறையும் நேரத்தை பார்த்து பகுதி பகுதியாக நகைகளை வாங்குவதே புத்திசாலித்தனம். உங்களுக்கு இன்னும் சில மாதங்கள் கழித்துதான் விசேஷம் இருக்கிறது என்றால் இப்போதே நகைக்கடைகளில் உள்ள விலை பாதுகாப்பு அட்வான்ஸ் புக்கிங் திட்டங்களை பயன்படுத்தலாம். அதன் மூலம் விசேஷ நேரத்தில் விலை ஏறினாலும் நீங்கள் முன்பதிவு செய்த குறைந்த விலையிலேயே நகைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதேபோல் தங்கத்தில் முதலீடு செய்ய நினைப்பவர்கள் மொத்த பணத்தையும் ஒரே தவணையாக முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும். விலை ஒவ்வொரு முறை சரியும் போதும் சிறுக சிறுக முதலீடு செய்யும் எஸ்ஐபி முறையை பின்பற்றலாம். மேலும் செய்கூலி மற்றும் சேதாரம் போன்ற இழப்புகளை தவிர்க்க ஆபரண தங்கமாக வாங்குவதை விடுத்து டிஜிட்டல் தங்கம் அல்லது மியூச்சுவல் ஃபண்டுகள் போன்ற நவீன முறைகளுக்கு மாறுவது அதிக லாபத்தை தரும். உங்களிடம் பயன்படுத்தாத பழைய நகைகள் இருந்தால் அதை மாற்றி புதிய நகைகளாக எடுக்கவே இதுவே சரியான தருணம். ஏனெனில் பழைய தங்கத்திற்கான மதிப்பு இப்போது மிக அதிகமாக கிடைக்கும். தங்கத்தின் விலை நிலையற்ற சூழலில் இருப்பதால் நிதானமாக திட்டமிட்டு செயல்படுவதே உங்கள் கடின உழைப்பின் பணத்தை காப்பாற்றும்.